Hi students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோல exercise 2.8 ஓட question number 7 to 10 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். Find the sum of geometric series 3 plus 6 plus 12 up to 1536. இதில் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த சீரியஸில் எஸ்என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் ஜென்ரலாகவே நம்மளுக்கு ஏபி சீரியஸில் லாஸ்ட் டேர்ம் வச்சு யூஸ் பண்ணுற ஃபார்முலா இருக்குது. ஆனால் ஜிபியில் நமக்கு லாஸ்ட் டேர்ம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன தான் தெரியணும், என் தெரிஞ்சால் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சீரியஸை நம்ம எப்படி மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள். இது 3, 6, 12 இந்த நம்பர் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, 3 டேபிளில் வரும்னு தெரியுது. இப்போ இது 3 டேபிளில் வருமானு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே பாருங்கள், 5 + 1 6 6 + 6 12 12 + 3 15. அப்போ இது டோட்டல் அடிஷன் வந்து 15 அப்படின்னா இதுவும் என்ன ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த சீரியஸில் ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து காமனாக வெளியில் எடுங்க. 3 வெளியில் எடுத்தால் என்ன வரும், 3 1 × 3 3 2 × 6 3 4 × 12. ஓகேவா? அப் டு இப்படியே போயிட்டே இருந்தால் லாஸ்ட் டேபிளில் என்ன வரும்னு எப்படி தெரியும், 1536 டிவைடட் பை 3 கட் பண்ணிங்கன்னா 3 5 × 15 3 1 × 3 12. ஸோ லாஸ்ட் நம்பருக்கு என்ன, 512 கிடச்சிருச்சா? 3 × 1 வந்துடுச்சு, 3 × 2 6 3 × 4 12 3 × 5 12 1536. ஸோ இப்போ இந்த சீரியஸை நம்ம ஜிபி மாதிரி மாற்ற ட்ரை பண்ணிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 3 × இங்கே 1 இருக்குது, நெக்ஸ்ட் 2 4 இருக்குது. இதில் எப்படி எழுதுகிற பாருங்கள், இதை ஏ அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கணும், ஏ × ஆர் இருக்கணும். கரெக்டாக? ஸோ 1 × 1. அடுத்து ஏ × r² இருக்கணும். கரெக்டாக? ஏ + ஏஆர் + ஏr². கரெக்டாக? இப்படியே போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு இதுவும் என்ன இருக்கணும், 2 to the பவரில் நம்ம எழுதுனா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ஏ இருக்குது, ஏஆர் இருக்குது, ஏr² எழுத போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்போது 512 2 to the பவர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணுமா. 2 2s are 4 பேலன்ஸ் 1, 2 5 × 10 பேலன்ஸ் 1, 2 6 × 12. மறுபடியும் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 1 × 2 2s are 4, ஸோ 8 வந்துருச்சு. அண்ட் 2ஆல் பண்ணிங்கன்னா 64, அகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 32, அகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 16, மறுபடியும் 2ஆல் பண்ணிங்கன்னா 8, 2 டைம்ஸ் வந்து 4 வரும். இப்போ 2 டைம்ஸ் வந்து 2 வரும், அகைன் 2 வரும். இப்போ எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்மளுக்கு எத்தனை 2 இருக்குது மொத்தம், 10 இல்லை, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஓகே, நம்மளுக்கு மொத்தம் 9 இருக்குது. இப்போ இதை 2 to the பவர் 9 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்மளுடைய ஏபி சீரியஸில் ஃபஸ்ட்டு என்ன வரும், 2/0 2/1 2 லாஸ்ட் டேர்ம் என்ன தான் இருக்கும், நம்மளுடைய nth டேர்ம் அப்படின்றது என்ன, a × r n-1. அப்போது 9 அப்படின்றது என்ன அர்த்தம், 10 - 1 தான் வந்து 9. கரெக்டாக? ஸோ அப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, 10. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ 10 இருந்தால் தான் லாஸ்ட் டேர்மில் n-1 9 வரும். ஸோ அப்போ நம்மளுடைய நம்பர் ஆஃப் சீரியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், என்னோட வேல்யூ 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சீரியஸில் ஏ நம்மளுக்கு என்ன தெரியுது, 1 அப்படின்னு தெரியுதா. நெக்ஸ்ட் வந்து ஆரோட வேல்யூ என்ன, ar² சொல்லியிருக்கணும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2. கரெக்டாக? என்னோட வேல்யூ 10. இப்போ ஏஆர்என் மூணுமே தெரிஞ்சால் நம்ம சம் ஆஃப் ஃபார்முலாஸ் என்ன நம்மளுக்கு தெரியும், ஆரோட வேல்யூ > 1 தான் இருக்குது. அப்போ ஏ × r to the power n-1 டிவைடட் பை r - 1. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சம்க்கு பதில் நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள். 3 × இது சும்மா எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். 3 × இப்போ இதுக்கு பதில் நம்ம இந்த வேல்யூ சம் போட போகிறோம். ஏன்றது 1, ஆர்ன்றது 2, என்னோட வேல்யூ 10 -1 டிவைடட் பை ஆர் என்ன, 2 - 1. கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 2 to the power 10. இந்த 2 to the power 10 கண்டுபிடிக்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அகைன் வந்து 2 × 2 × 2ன்னு பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த 2/9 512ன்றது நமக்கு தெரியுமா. அப்போ 2/9 512 அப்படின்னா அப்போ 512 × ஒரு 2 பண்ணால் நம்மளுக்கு 2/10 கிடச்சிரும். திரும்ப நீங்கள் மறுபடியும் இது ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ 2/9க்கு வந்து 512 × 2 பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 1 × 2 5 2 × 10. அப்போ 2/10 வேல்யூ நம்மளுக்கு என்ன, 1024. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா,
3 into anything multiply with 1 அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ 1 விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது 1024 minus 1 divided by 2 minus 1 1. ஸோ டினாமினேட்டரில் 1 வந்தால் நம்மளுக்கு வேல்யூ இல்லை. அப்போ மீதி என்னதான் இருக்குது நம்மளுக்கு 3 into 1023. 24ல் 1 போயிடுச்சுன்னா 23. ஸோ இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் 3069. ஸோ அப்போ நம்மளுடைய சம் ஆஃப் கிவன் ஜியாமெட்ரிக் சீரியஸ் என்ன நம்மளுக்கு 3069. ஸோ இப்போ இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணோம் பாருங்கள். நம்ம 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இந்த சீரியஸ் வந்து ஜிபி சீரியஸாக மாறிடுச்சு. அதை நமக்கு தேவையான ஜிபி சீரியஸாக ஜஸ்ட் நான் 1 into 1 into உங்களுக்கு புரியறதுக்காக ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் டு த பவர் n-1 இது மாற்றி எழுதிட்டேன். n ஏன் 10 வந்திருக்கு பிகாஸ் லாஸ்ட் டேர்ம் எப்போவுமே என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் ஏஆர் n-1ல் இருக்கும். அப்போ n-1 9 அப்படின்னா n என்ன இருக்கும் 10 தான் இருக்கும். அப்போ தான் 1 போயிடுச்சுன்னா 9 வரும். அப்போ என்னோட வேல்யூ 10 அப்படின்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் சொல்லிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 8th சம்மில் குமார் ரைட்ஸ் அ லெட்டர் டு 4 of his friends. He asked each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction they continue the process similarly. Assuming that the process is unaltered, it costs rupees 2 to mail one letter. Find the amount spent on postage when 8th set of letters is mailed. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா குமார் அப்படின்ற ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து 4 பேருக்கு வந்து மெயில் அனுப்புகிறார். ஓகே, இந்த ஒரு லெட்டர் போடுறாரு. 4 பேருக்கு லெட்டர் போடுறாரு. அந்த 4 பேர்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா இதே லெட்டரை காப்பி பண்ணி நீங்கள் ஒரு 4 பேருக்கு போடணும். நமக்கு சம்டைம்ஸ் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இதை 10 பேருக்கு அனுப்புங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அந்த லாஜிக்கில் சொல்கிறாங்க ஒரு லெட்டரை 4 பேருக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை 4 பேருக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதே லெட்டரில் என்ன இருக்கும் மறுபடியும் அதான் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த 4 பேரும் மறுபடியும் 4 பேருக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இப்போ இவர் வந்து 4 பேருக்கு அனுப்புகிறாரு 1 2 3 4 அப்படின்னா இப்போ இந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இவங்க ஒரு 4 பேருக்கு அனுப்புவாங்க. கரெக்டாக. ஸோ அப்போ இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8th செட் ஆஃப் லெட்டர் வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ பேர்னு சொல்லணும். அப்புறம் இட் காஸ்ட் rupees 2. ஒரு லெட்டருக்கு 2 ரூபானா 8th செட் வரும்போது எவ்வளோ லெட்டரோ அந்த லெட்டர் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்கு. இந்த 8 செட்டையும் சேர்த்து போஸ்டேஜுக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக. இப்போ நம்ம இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குமார் அனுப்பினது 4 லெட்டர்ஸ். கரெக்டாக. ஸோ அப்போ 4 லெட்டர்ஸ் எழுதியாச்சு. அடுத்து இந்த 4 பேர் 4 அனுப்புனாங்கன்னா ஒருத்தர் 4 லெட்டர்னா 4 பேர் எவ்வளோ லெட்டர்னு என்ன சொல்லுவோம் நம்ம. அதாவது ஒருத்தர் 4 லெட்டர் அனுப்பியிருக்காங்க. 4 பேர் 16 லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. கரெக்டாக இன்ட்டு 4 பண்ணிக்கணும். அதாவது ஒரு பர்சனுக்கு 4 லெட்டர்ஸ் அனுப்புகிறாங்கன்னா 4 டைம்ஸ் பண்ணும்போது இன்ட்டு 4. அப்போது இந்த 16 பேர் 4 டைம்ஸ் மறுபடியும் அனுப்பியிருந்தாங்கன்னா 64. இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். கரெக்டாக. இப்போ 64 மறுபடியும் ஒரு 4 அனுப்பியிருந்தாங்கன்னா 256. இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். டில் நம்ம எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 8th செட். அப்போ 8 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது நம்மளுடைய ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் இதே மாதிரியே 8 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எஸ்என்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு அனுப்புகிறாங்க. 8வது ரீச் ஆகும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 8 டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் என்ன தெரியுது ஏ வந்து 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஆர் என்னது 16 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 4. கரெக்டாக. T2 டிவைடட் பை T1 அப்படின்னா 4 வருது. ஆரோட வேல்யூ 4, என்னோட வேல்யூ 8. இப்போ ARN தெரிஞ்சால் இதோட சம் கண்டுபிடிச்சிடலாமா. ஆர் வந்து கிரேட்டர் தென் 1. ஸோ நம்மளோட SN சீரீஸோட ஃபார்முலா என்ன A இன்ட்டு R டு த பவர் n-1 டிவைடட் பை R minus 1. ஓகேவா. இப்போ நம்ம A என்னது 4, ஆரும் நம்மளுக்கு 4 தான். டு த பவர் n வந்து 8 minus 1 டிவைடட் பை 4 minus 1. இப்போ பாருங்கள் 4/3 இன்ட்டு 4 பவர் 8 minus 1. இப்போ 4 பவர் 8 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். இதை நான் எப்படி பிரிப்பேன் 4 பவர் 4 4 பவர் 4 பிரிப்போமா. பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பவர் 4 என்ன நமக்கு தெரியும் 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ 16 இன்ட்டு 16னா 256. 256 இன்ட்டு 256. இது 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுனால இதில் உங்களுக்கு ட்ரிக்ஸோ ஷார்ட்கட்ஸோ எதுவும் சொல்லலை. ஏன்னா இதோட ஷார்ட்கட்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை நீங்கள் நார்மலாகவே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டும் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 65 536.
ஸோ -1 இங்கே இருக்கிற -1 அப்படியே போட்டிருக்கேன். 4/8க்கு இந்த வேல்யூ போட்டிருக்கேன். நான் இதை வந்து சும்மா நார்மல் மல்டிப்ளிகேஷன் போட்டு காமிச்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எங்கேயாவது நான் வந்து ட்ரிக்ஸோ இல்லை ஏதாவது ஐடியாஸ் நீங்கள் ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு இருக்கோ அங்கே கண்டிப்பாக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிப்பேன். இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? 4/3 × 6 5 5 36ல் 1 போயிடுச்சுன்னா 35. ஸோ இப்போ 3 டேபிளால் கட் பண்ணுங்கள். 3 1 டைம்ஸ் 3 3 2 டைம்ஸ் 6 3 1 டைம்ஸ் 3 பேலன்ஸ் 2 இருக்குது. 25னா 3 8 டைம்ஸ் 24 பேலன்ஸ் 1 இருக்குது. 3 4 டைம்ஸ் 12 பேலன்ஸ் 1 இருக்குது. 3 5 டைம்ஸ் 15. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5 4s are 20க்கு 0 பேலன்ஸ் 2 4 4s are 16 17க்கு 8 பேலன்ஸ் 1 8 4s are 32 33க்கு 3 பேலன்ஸ் 3 4 1s are 4 7 and 4 to 8. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 87380. இது என்னது? இது SN. SNனா S8. ஸோ இந்த சம் ஆஃப் 8 டேர்ம்ஸுடைய அடிஷன், அதாவது இவங்க எத்தனை லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க இது வரைக்கும்? 87,380 லெட்டர்ஸ் அனுப்புனாங்க. குமார் ஆரம்பித்த அந்த 4 லெட்டரு 8வது செட்டு வரும்போது எவ்வளோ வந்திருக்கு? 87,380 லெட்டர் வந்திருக்கு. இப்போ ஒரு லெட்டருக்கு 20 ரூபான்னு காஸ்ட் பண்ணுறாங்க, சாரி ஒரு லெட்டருக்கு 2 ரூபான்னு காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் சொல்லணும். ஸோ இப்போ பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சொல்லுவோம்? நம்ம ஆன் போஸ்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய S8 இன்ட்டு காஸ்ட். ஸோ 87,380 இன்ட்டு 2. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 174,760. ஓகேவா? இப்போ இது என்னது? இது ருபீஸ். இது பிகாஸ் இங்கே 2 ரூபீஸால் மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த வேல்யூ ருபீஸாக மாறிடும். ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் 9th சம் பார்ப்போம். Find the rational number of the form 0.123 bar கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரியும் கரெக்டாக? ரேஷனல் நம்பர் அப்படின்னா இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஃப் த ஃபார்ம் P/Q. ஒரு நம்பரை P/Qவில் எழுத முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து ரேஷனல் நம்பர். அப்போ இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால் P/Q ஃபார்மில் வந்து அந்த நம்பரை எழுத முடியாது. அந்த மாதிரி எழுத முடியாத நம்பர் வந்து இர்ரேஷனல் நம்பர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து √2 √5 இந்த நம்பர்ஸ்லாம் ரிப்பீட்டே ஆகாது. இது வந்து இர்ரேஷனல். இந்த கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை எப்படி வந்து ரேஷனல் ஃபார்மில் எழுதுறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? அந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட்னு அர்த்தம். கரெக்டாக? எத்தனை தடவை வேணால் அந்த நம்பர்ஸு ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும். இன்ஃபைனட் டைம்ஸ்க்கு அந்த நம்பர் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? ரேஷனல் ஃபார்மில், அதாவது P/Q ஃபார்மில் எழுதணும். ஸோ இப்போ இதை நம்ம GP சீரியஸில் எப்படி இது எழுதலான்னு பாருங்கள். இது வந்து நம்ம நார்மல் ரியல் நம்பர்ஸ் ஃபார்மேட்லேயும் எழுதலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ் GP சீரியஸில் இது எப்படி எழுதணும்னு பாருங்கள். 0.123 ப்ளஸ் 0. இங்கே 1 2 3 எடுத்துட்டிங்களா? அப்போ இந்த 1 2 3 எழுதுனா முன்னாடி 3 0 போடணும் கரெக்டாக? 1 2 3. ஸோ 3 0 போட்டாச்சா? இப்போ அடுத்த 1 2 3க்கு முன்னாடி 6 0 போடுங்க. 1 2 3 4 5 6. ஸோ 1 2 3. இது இப்படியே எது வரைக்கும் போயிட்டு இருக்கு? நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் இது போயிட்டே இருக்கும் இந்த நம்பர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி பாருங்களேன். அதாவது 0.123, அடுத்த நம்பர் வந்து 0.0000123, அடுத்த நம்பர் 0.1 2 3 4 5 6 1 2 3. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன தான் வரும் உங்களுக்கு? ஆப்வியஸ்லி 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி தான் போயிட்டே இருக்கும் கரெக்டாக? சாரி 0.23 இது இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த நம்பரை தான் வந்து இப்படி பிரித்து எழுதி எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சீரியஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு GP சீரியஸ் மாதிரி வந்துருச்சா? ஏ ஒரு டேர்ம், அடுத்தது வந்து ஆரோட டேர்ம் நம்ம இதுலேருந்து எடுப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏவோட வேல்யூ என்ன? 0.123. ஆரோட வேல்யூ எப்படி நம்ம இதில் கண்டுபிடிப்போம்? T2/T1. T2ன்றது என்ன டேர்ம்? இதுவா? 1 2 3 1 2 3 டிவைடட் பை 0.123. இப்போ இது ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க கீழே இருக்கிற டெசிமலில் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டால் நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். 0.123 டிவைடட் பை 123. 3 பாயிண்ட்டுக்கு 3 0க்கு கேன்சல் ஆகிடுச்சு, வெறும் 123 வருது. இப்போ இதையும் கட் பண்ணிங்கன்னா 123 123 1 டைம்ஸ் வரும். ஆனால் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு 0.001.
ஸோ நம்ம ஆரோட வேல்யூ என்ன 0.001. இங்கே n டேர்ம்ஸ் கிடையாது, ஸோ இன்ஃபினிட்டி. நம்ம எஸ் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், a டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். சம் ஆஃப் n டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் வந்து a டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இப்போ ஏவோட வேல்யூ என்ன 0.123 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 0.001. இப்போ 1ல் 0.001 இது நிறைய பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாததுனால நான் காட்டுறேன். தெரிஞ்சவங்க நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி பண்ணுவோம், 1 பாரோ பண்ணுவோம். 10ல் 1 போயிடுச்சுன்னா 9, அதாவது இங்கே 0 வந்துடும், இங்கே 1 வரும். அகைன் 10ல், ஸோ இங்கே 9 வரும், இங்கே 10 வரும், இங்கே 9 வரும், இங்கே 10 வரும். 10ல் 1 போயிடுச்சுன்னா 9, 9ல் 0 போயிடுச்சுன்னா 9, 9ல் 0 போயிடுச்சுன்னா 9, 0ல் 0 போச்சுன்னா 0. ஸோ இப்படி தான் இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ 0.123 டிவைடட் பை 0.999. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், இதை மேலேயும் கீழேயும் 1000ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ இதை மேலேயும் கீழேயும் 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 123 டிவைடட் பை 999. கீழே 3 டேபிள்னு தெரிஞ்சிருச்சு. மேலே 3 டேபிளில் கட் ஆகுமான்னு எப்படி பார்ப்போம், 3 + 2 5, 5 + 1 6. அப்போ 6 3 டேபிளால் டிவைட் ஆகும்னா இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ பாருங்கள், 3 4 டைம்ஸ் 12, 3 1 டைம்ஸ் 3. கீழே 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 3 3. ஸோ அப்போ இந்த 9th சம்மோட ஆன்சர் என்ன நம்மளுக்கு 41 டிவைடட் பை 333. ஸோ இப்போ இதோட இந்த 9th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 10th பாருங்க, இஃப் Sn is equal to x plus y into x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube up to n terms, prove that x minus y into Sn. அதாவது இந்த sum of terms-ஐ நீங்கள் x minus y-ஆல் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வருது அப்படின்னு நம்மளை என்ன சொல்கிறாங்க, ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போமா. நம்மளோட LHS என்ன கொடுத்துருக்காங்க, x மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யை இந்த கம்ப்ளீட் சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ் மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபஸ்ட்டு டேர்ம், ப்ளஸ் அடுத்து எஸ்என்ல என்ன டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இருக்கா. ஸோ இப்போ பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் y square. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ தேர்ட் டேர்ம் நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அப் டு n டேர்ம்ஸ் வந்து இது வந்து கண்டினியூ ஆகுது. ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன தெரியும், a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதை மல்டிப்ளை பண்ணியும் பார்க்கலாம், ஆர் ஃபார்முலா வைஸ் நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்துருச்சா. இப்போ அடுத்த டேர்ம் பாருங்களேன், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு, ஏ மைனஸ் பி ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, ஏ கியூப் மைனஸ் பி கியூப், கரெக்டா. ஸோ இப்போது இது ஆர், எனக்கு இது ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது மேம், எனக்கு அது புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கோங்க, இது மூணுத்துக்கூடையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரில் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப், எக்ஸ் ஒய் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், எக்ஸை ஒய் ஸ்கொயரில் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடுச்சா. அடுத்து மைனஸ் ஒய்யை எக்ஸ் ஸ்கொயரில் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், மைனஸ் ஒய்யை இங்கே பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், மைனஸ் ஒய்யை இங்கே பண்ணிங்கன்னா மைனஸ் ஒய் கியூப் இருக்கா. அதாவது ஒவ்வொரு டேர்மாக எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸில் இருக்குது, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன தான் இருக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மட்டும்தான் மீதி இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஆக்சுவலாக ஃபார்முலாவாக சொல்கிறோம். ஓகேவா, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இது நம்மளுக்கு ஃபார்முலாவும் தெரியும். ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன, a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டேர்ம் ட்ரை பண்ணுவோமா. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வரும், எக்ஸ் பவர் 4 மைனஸ்
y பவர் 4 தான் வரும். இது டில் வந்து நீங்கள் n டேர்ம்ஸ் வரைக்கும் இந்த என்ன வரும் உங்களுக்கு அதே தான் வரும். இப்போ ஒரு சிலர் வந்து இது நீங்கள் சால்வ் பண்ணி காமிங்க மேம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த இது வந்து அப்படியே உங்களுக்கு ஷார்ட்டாக பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்து இது எல்லாத்தையும் கூடி பண்ணுங்கள். இங்கே இருக்க ஒவ்வொரு டேர்ம் கூடியும் எக்ஸை பண்ணணும். 3 என்ன ஆகிடும்? 4 ஆகிடுமா? எக்ஸ் பவர் 4. அடுத்து இங்கே இருக்க 2 என்ன ஆகும்? 3 ஆகுமா? எக்ஸ் பவர் 3y. இங்கே 1 தான் இருக்குது, ஸோ அது 2 ஆகிடும் இன்னொரு எக்ஸ் வரும்போது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்கே எக்ஸே இல்லை, அப்போது எக்ஸ் ஒய் க்யூப் வந்துருச்சா? இப்போ அடுத்து மைனஸ் ஒய்யால் இதை ஃபுல்லாக பண்ணுவோமா? இது எல்லாத்துக்கும் மைனஸ் ஒய் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க பாசிட்டிவ் எல்லாம் நெகட்டிவ் ஆகிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் க்யூப் மைனஸ் ஒய் பவர் 4. அதாவது எல்லாத்துக்கூடயும் ஒய்யை ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். இங்கே ஒரு ஒய் வந்துருச்சு, இங்கே 2 ஒய் வந்துருச்சு, இங்கே 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு ஆயிடுச்சா? ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன ஆகுது? எக்ஸ் க்யூப் ஒய் ப்ளஸில் இருக்குது, எக்ஸ் க்யூப் ஒய் மைனஸில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸில் இருக்குது, எக்ஸ் ஒய் க்யூப் ப்ளஸில் இருக்குது, எக்ஸ் ஒய் க்யூப் மைனஸில் இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்முலா? இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4ஓட ஃபார்முலா என்ன? x minus y into x cube plus x square y plus xy square plus y cube. ஈஸியாக சொல்லிடலாமா? இதை நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணியும் காமிக்கலாம். பட் ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு லாஜிக்கலி ஃபார்முலாலே இது வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து ஆக்சுவலி உள்ளே பாருங்கள் இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இங்கே நம்மளுக்கு இருக்குது. இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்லாம் தனியாக ஒய் ஸ்கொயர்லாம் தனியாக நான் பிரித்து எழுதுனேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4. இது இப்படியே என்ன ஆகும்? டில் வந்து n டேர்ம்ஸ் போகும். கரெக்டாக? அதே மாதிரியே ஒய்க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது பாருங்கள். மைனஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் பவர் 4. இது இப்படியே டில் எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் போகுது? நம்மளுக்கு n டேர்ம்ஸ் வரைக்கும் இது வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக அப்ளை பண்ணலாம்? இதுக்கு ஒரு ஜிபி ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஜிபி ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏன்றதுனால ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஆர் என்னது? செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம். அப்போ எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு ஆர் என்ன தான் வரும்? எக்ஸ் தான் வரும். புரியுதா? என்னன்றது என் தான். இப்போ இங்கேயும் என்ன பாருங்கள்? ஏ அப்படின்றது வந்து ஒய் ஸ்கொயர், ஆர் அப்படின்றது வந்து ஒய் க்யூப் பை ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் வந்துடும். என் அப்படின்றது என் டேர்ம்ஸ் தான். அப்போ நம்மளுடைய சம் ஆஃப் ஃபார்முலா என்ன எழுதலாம்? இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃபார்முலா எழுதலாமா? ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1 ஃபார்முலா எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இது என்ன வரும்? ஏ இன்ட்டு ஆர் மைனஸ் 1. ஓகே. ஸோ இப்போ ஏன்றது என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் பவர் என் மைனஸ் 1. ஆர்ன்றது எக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் என் minus 1 divided by r minus 1 x minus 1 வந்துருச்சா? இப்போ பாருங்கள் அழகாக ஈஸியாக கொண்டு வந்த பாருங்கள். ஸ்கொயரு க்யூபு 4 இருந்தது, இதில் ஸ்கொயரை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம். செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணோம். ஸோ ஃபார்முலா வந்துருச்சு. நம்ம கிட்டத்தட்ட இந்த போர்ஷன் இங்கே அப்படியே கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது இதில் சம் ஆஃப் டேர்ம்ஸ் அப்ளை பண்ணலாமா? நான் இந்த இடத்துல வேணால் உங்களுக்கு எஸ்என் ஃபார்முலா திரும்ப ஒரு தடவை எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இதை அப்படியே எழுதிட்டா ஒரு சிலருக்கு புரியலன்னு சொல்லுவீங்க இல்லையா? a into r to the power n minus 1 divided by r minus 1. இந்த ஃபார்முலாவில் தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ a அப்படின்றது y ஸ்கொயர், y ஸ்கொயர் எழுதிட்டேன். r அப்படின்றது y. ஸோ y to the power n, n தான் minus 1 divided by r minus 1. rன்றது y-ஆ? அப்போது y minus 1. ஸோ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், நம்மளுக்கு இந்த சைடு அதாவது நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தால் நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஃபார்முலா எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக பிரிச்சுட்டு எஸ்என் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட இந்த 2.8 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2.9 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.